நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏஎன்ஆர் விஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்பொழுது நாம் கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் காண சென்று கொண்டிருக்கிறோம். நாம் செல்லும் வழியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை காணலாம். மேலும் பச்சை பசேலென மரங்கள் அடர்ந்த பகுதிகள் மற்றும் சிறு சிறு குன்றுகள், ஆங்காங்கே புற்களால் ஆன சமவெளி இடங்களையும் கண்டு மகிழலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் திராட்சை தோட்டங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் போன்றவை காணலாம். சாலையின் இருபுறமும் பயணிகளின் வசதிக்காக சிற்றுண்டி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. மலைப்பாதையில் பயணிக்கும் பொழுது பாதுகாப்பான வேகத்திலும் விதிமுறைக்குட்பட்டும் செல்வோமே ஆனால் நிறைவான மகிழ்ச்சியில் எழில்மிகு இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே செல்ல ஏதுவாக இருக்கும். நீண்டதொரு மலை அடிவாரத்திலிருந்து துவங்கிய நம் பயணம் சாலையின் இருபுறமும் பச்சை பசேலென மரங்கள் சூழ்ந்திருக்க மலை ஏற துவங்குகிறோம். சோதனை சாவடின்னு இருக்கு நமக்கு. இதற்கு மேல் நம்மிடம் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. இயற்கை சூழ்நிலையை பாதுகாப்பு கருதி இச்சட்டம் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க வெள்ளி நீர்வீழ்ச்சி நம்மை வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது மேலும் சிறப்பை தருகிறது. இப்பொழுது நீர்வீழ்ச்சியில் அதிகமாக நீர் வருவதை கண்டு மகிழுங்கள். வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் வடை, பஜ்ஜி விற்கும் கடைகளும் மற்றும் கண்ணாடி வளையல், விளையாட்டுப் பொருட்கள் போன்றவை விற்கும் கடைகளும் வீதியை அலங்கரிப்பதை காணலாம். கடை வீதியை தாண்டி மீண்டும் சாலையில் பயணிக்கும் பொழுது திரும்பிய இடம் அங்கு பசுமையான இயற்கை எழில் கொஞ்சம் மரங்களையும் கூடவே பயணிக்கும் மேக கூட்டங்களையும், அதற்கு நடுவே பகலவன் ஒளிர்ந்து கொண்டே மேலே வர இடையிடையே அங்குள்ள பூகோள அமைப்பிற்கேற்ப கட்டிடங்களையும் தாண்டி 24 ஹெக்டரில் அமைந்துள்ள கொடைக்கானல் செயற்கை ஏரியையும் காணலாம். அதை தாண்டி குணா குகைக்கு செல்லும் வழியில் சோதனை சாவடியின் முன்பாக வலதுபுறம் திரும்பி குழந்தை வேலப்பர் கோயிலை நோக்கி பயணப்படுகிறோம். போகும் வழியில் நெடுந்திருந்த மரங்களையும் கூடவே வளைந்து செல்லும் சாலையையும் நடுவே வழிமறிக்கும் குரங்குகளையும் இவ்வாறு பலதரப்பட்ட காட்சிகளை கண்டு மகிழ்ந்து செல்லலாம். பூம்பாறைக்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று பழனி மலையை காணும் காட்சியை காணலாம். பழனி மலை இந்த வீடியோவில் உங்களுக்காக அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது, அதை கவனியுங்கள்.
மேலும் பூம்பாறை நெருங்க நெருங்க படிக்கட்டு அமைப்பு போன்ற விவசாய நிலங்களையும் ஆங்காங்கே கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை காண்பதற்கு மிகவும் அருமையான காட்சியாக இருக்கும். பூம்பாறை என்னும் கிராமம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் குழந்தை வேலப்பர் முருகர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் உள்ள முருகர் சிலை போகர் என்னும் சித்தரால் தச பாசானத்தால் உருவாக்கப்பட்ட சிலையாகும். போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது பழனி மலையில் உள்ள சிலை மட்டுமல்ல, பூம்பாறை கிராமத்தில் உள்ள சிலையும் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். பல கோயில்களை கட்டி முடித்த சேர மன்னர் பழனியில் வந்து தவம் புரிந்த பொழுது முருகர் காட்சியளித்தார். அப்பொழுது மன்னர் முருகரிடம் திருமண காட்சியை காண விரும்புவதாக கூறினார். முருகர், இந்த வாரம்தான் இங்கு திருமண காட்சி நடந்து முடிந்தது, எதிரே உள்ள பூம்பாறைக்கு வந்தால் அடுத்த வாரம் காட்சி தருகிறேன் என்றார். மன்னர் பூம்பாறைக்கு சென்ற பொழுது அங்கு திருமண மண்டபம் எதுவும் இல்லை என்பதை அறிந்து தனது கீழே உள்ள சிற்பிகளையும் பலதரப்பட்ட மக்களையும் வைத்து திருமண மண்டபம் கட்டி முடித்தார். பின்னர் முருகர் மன்னரிடம் கூறியவாறு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார். அதை மன்னரும் சித்தர்களும் அங்குள்ள மக்களும் கண்டுகளித்தனர். பூம்பாறைக்கு வந்த போகர் சித்தர் தன் சீடர் மூலம் நடந்ததை அறிந்தார். மண்டபம் முருகன் இல்லாமல் வெறுமையாக இருந்தது. உடனே தன் சீடருடன் சேர்ந்து சித்தர் சிலை செய்ய துவங்கினார். போகர் 81 முனிவர்கள் கொண்டு வந்த மூலிகையை பயன்படுத்தி நவ பாசானமாக்கி உருவாக்கிய சிலைதான் பழனியில் உள்ள முருகர் சிலையாகும். அதே போன்று பூம்பாறையிலும் தச பாசான சிலையை உருவாக்கினார். முன்பொரு காலத்தில் அருணகிரிநாதர் முருகனை தரிசிக்க பூம்பாறைக்கு வந்தார். அப்பொழுது சோர்வு மிகுதியாக இரவு நேரமானதினால் சற்று தூங்கினார். அப்பொழுது அங்கு வந்த ராட்சசி அவரை கொல்ல முற்பட அதை கண்ட முருகர் குழந்தை வடிவில் அவர் மீது அமர்ந்திருக்க, குழந்தை தன் தாயிடம் விளையாடுகிறது என்று எண்ணி ராட்சசி சென்று விட்டாள். இதனை தன் ஞான திருஷ்டினால் அறிந்த அருணகிரிநாதர் பூம்பாறை முருகருக்கு குழந்தை வேலப்பர் என்று பெயரிட்டார். இக்கோயிலின் தல விருட்சம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூவாகும். இக்கோயிலை சுற்றி விளைநிலங்களில் பூண்டு சாகுபடி செய்யப்படுகிறது. இங்குள்ள பூண்டு மருத்துவ குணம் நிறைந்ததாகும். இந்த கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. பழனி முருகர் கோவிலுக்கு நேர் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே குழந்தை வேலப்பர் முருகர் கோவிலின் பின்புற வாசல் ஆகும். இக்கோயிலுக்கு உள் சென்று படம் பிடிக்க அனுமதி இல்லாததினால் உங்களுக்கு காண்பிக்க இயலவில்லை. நாம் இப்பொழுது குழந்தை வேலப்பர் கோயிலிலிருந்து கிளம்பிவிட்டோம். நாம் மலையை இறங்கும் போது மலையின் அழகை கண்டு ரசியுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.